வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனல்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஸ்டின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். Definitely it will be useful for your board examination as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. A person with normal near point 25 centimeter using a compound microscope. We should be very clear about compound microscope. The lens, objective lens விட eyepiece larger focal length இருக்கும். இன்னும் சொல்ல போனா நீ பிராக்டிகலா யூஸ் பாரு. நம்ம லேப்ல யூஸ் பண்ண மைக்ரோஸ்கோப்ல தான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல ஐபீஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும், அப்ஜெக்டிவ் லென்ஸ் சிறுசா இருக்கும். பெருசா இருந்தாலே focal length லாங், சிறுசா இருந்தாலே focal length ஷார்ட். அப்போ கிளியர் ஆக்கிக்கணும். Focal length of the objective lens will be shorter than focal length of the eyepiece. மறந்துடக்கூடாது. எதுல? காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இது டெலஸ்கோப் தான் உள்டாவா எடுக்கணும். நீ பார்த்தேன்னா தெரியும், டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னா ஐல வைக்கிறது சின்ன இருந்திருக்கும், அங்க பார்த்தீங்கன்னா பெருசா இருந்திருக்கும். அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிடலாம். ஓகே, இது நியர் ஃபோக்கசிங் மெத்தட் 25 cm யூசிங் a compound microscope. அப்போ நியர் ஃபோக்கசிங் உனக்கு ஃபார்முலா என்ன ஞாபகத்துக்கு வரணும்னு சொல்லு. Magnification will be equal to minus VO by UO into 1 plus D by FE. What are near focusing கொடுத்ததனால. Okay, microscope with the objective focal length. என்னடா focal length of the objective lens is 8 millimeter கொடுத்திருக்காங்க. 8 millimeter. And that of eyepiece, focal length of the eyepiece is given as 2.5 centimeter. Okay, can bring an object placed at a distance of 9 millimeter from the objective lens. அப்ப என்ன கொடுத்திருக்கு? UO is 9 millimeter. புரியுதா? இது 9 millimeter கொடுத்திருக்கேன் பாரு, 9 millimeter. இதோட focal length 8 millimeter, இதோட focal length 25. எல்லாம் டேட்டா எல்லாம் இங்க கொடுத்திருக்கேன். What is the separation between two lenses? இது normal focusing. அப்போ என்ன ஃபார்முலா? L will be equal to VO plus UE. மறக்காதே. எப்பன்னா VO plus FE ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டி போயிடுச்சுன்னா அந்த ஃபார்முலா மாறி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி சம் அதுதான். அப்போ உனக்கு என்ன வேணும்? VO வேணும். ஃபர்ஸ்ட் இந்த லென்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் இந்த லென்ஸ் உடைய focal length எல்லாம் இருக்கு, அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப V கண்டுபிடிச்சலாம், VO கண்டுபிடிச்சலாமா? அப்போ for the objective lens formula is 1 by FO equal to 1 by VO minus 1 by UO. உனக்கு என்ன வேணும்? VO வேணும். 1 by FO மில்லிமீட்டர்லயே வச்சிடலாமான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது சென்டிமீட்டர் தான் இருக்கு, FO மில்லிமீட்டர். அப்ப மில்லிமீட்டர்லயே ஆன்சர் வச்சிருவோமா? சரி, அப்போ 1 by 8 பிளஸ் வேணுமா மைனஸா? பிளஸ் தான். வெரி குட். VO 1 by VO மைனஸ் இது என்ன வரணும்? UO என்னத்துல வரணும்? மைனஸ் வரணும். ஏன்? the object is incident rayக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அப்போ 1 by பிளஸ் ஆயிரும், 1 by 9. இது போல VO நம்ம கண்டுபிடிச்சிடலாம். the value 72 millimeter வந்துச்சு, which is nothing but 7.2 centimeter ஆக்கிடலாம் VO. இப்போ உனக்கு இன்னொன்னு வேணும், UE தெரியணும். UE ஆல்ரெடி நமக்கு தெரியும், 25 centimeter தானே கண்ணு, ஆல்ரெடி நம்ம பார்த்தோமே, which is at the principal focus தானே. அப்போ UE தெரியாது, VE is 25. very good, not UE. UE கண்டுபிடிச்சலாம். ஆமா, உனக்கு என்னென்ன தெரியும்? FE தெரியும், எவ்வளவு? 2.5 centimeter. VE தெரியும் 25 centimeter. ஆனா மைனஸ் போடுவோம். ஏன் இந்த இடத்துல மைனஸ் சைன் போடுறோம்? இட் இஸ் ஃபார்ம் பிஃபோர், முன்னாலே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப நீ என்ன கண்டுபிடிக்க போற? UE கண்டுபிடிக்க போற. ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே ஃபார்முலா 1 by FE equal to 1 by VE minus 1 by UE. அதேதான். FO 1 by அல்லனா உனக்கு என்ன வேணும்? UE தான் வேணும். UE வெளியேற்ற 1 by UE will be equal to 1 by VE
மைனஸ் 1 by FP. நல்லா கவனிச்சுக்கணும். இது VE 25 சென்டிமீட்டர் மைனஸ் தான் போடணும். மைனஸ் 1 by 25 சென்டிமீட்டர். FE பிளஸ் தான் வரும். மைனஸ் 1 by FE is nothing but 2.5 சென்டிமீட்டர். அப்ப இதை கால்குலேட் பண்ணா UE வந்துரும். The value of UE is மைனஸ், அது கட்டாயம் மைனஸ்ல தான் வந்திருக்கும். மைனஸ் 2.27 சென்டிமீட்டர் வருதான்னு பார்க்குது. 2.27 சென்டிமீட்டர். சோ இதுல எல்லாமே சென்டிமீட்டர் தானே இருக்கு. 2.27 சென்டிமீட்டர். இப்போ லெங்த் கண்டுபிடிச்சிடலாமா நேரா? Length will be equal to VO plus UE. VO is nothing but VO என்னடா கண்ணு? 7.2 சென்டிமீட்டர் plus 2.27 சென்டிமீட்டர். இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் போட்டா அதை ரிப்பீட்டடா அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆன்சர் become 9.47 சென்டிமீட்டர். இன்னும் ஒரு பார்ட் இருந்துச்சுல, calculate the magnifying power of the microscope. இந்த இடத்துல போட்டுட்டுமா? magnifying power of the microscope சொல்லுங்க. VO by UO into 1 plus D by FP. எல்லா டேட்டா நம்ம இருக்கு பாரு. VO என்ன? இதுல ஒரு மைனஸ் இருக்கணும். மைனஸ் விட்டுறாத, மைனஸ் வரும். அப்போ VO என்ன? VO is nothing but VO VO என்ன கண்ணு? எந்த டிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். 25 7.2 பிளஸ்ஸா மைனஸா? அது VO பிளஸ். VOன்றது என்ன? அது பிளஸ் தானே. VOன்றது எவ்வளவு? மைனஸ் 7.2 டிவைடட் பை UO எவ்வளவு? மைனஸ் 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 அப்ப பிளஸ் ஆயிரும். இன்டு 1 பிளஸ் 25 by focal length of the eyepiece 2.5. என்னங்கன்னு? 0.9 millimeter. 0.9 மாத்திரு. ஏன் 0.9 மாத்திரம்? மில்லிமீட்டர்ல நம்ம எல்லாத்தையும் சென்டிமீட்டரா வச்சிருக்கோம். இப்படி கால்குலேட் பண்ணேன்னா magnification will be 88 வருதான்னு பாத்துக்க. சோ இந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் make sure that you are able to understand and you are able to solve. நம்பரை பத்தி கவலைப்படாத. இந்த ரெண்டு சமயம் நேரம் போட்டுருவேன் சார், அண்டர்ஸ்டாண்ட் அது போதுண்டா. நீ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் படிச்ச மாதிரி இந்த ரெண்டு ஃபார்முலாவே அதுல எஸ்பெஷலி இதுக்கு முந்தின சம் ரெண்டையும் இருக்கு. if the image is at 25 centimeter ஒரு கேஸ், if the image is at infinity ரெண்டாவது கேஸ். இந்த ரெண்டு சமையும் நீ சால்வ் பண்ண முடியுதா பாரு. தட்ஸ் பெஸ்ட் திங்.